ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல பேசிக் டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் நம்பர்ஸ். ஸோ பைத்தான்ல நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்றது தான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூமரிக் டேட்டா டைப்ல பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே வரும். என்னென்ன நம்பர்ஸ் வரும்னா இண்டீஜர் வரும், ஃப்ளோட் வரும், காம்ப்ளெக்ஸ் வரும். இண்டீஜர் அப்படின்னா என்னன்னா, அதாவது உங்களுக்கு நம்பர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வர எல்லா நம்பர்ஸையும் இதில் எடுத்துக்கலாம். ஆனா வந்து டெசிமல்ஸ் மட்டும் வராது. சரிங்களா? டெசிமல்ஸ் தவிர எந்த நம்பரா இருந்தாலும் அது வந்து இண்டீஜர்ல தான் வரும். டெசிமல்ஸ்னா என்ன? பாயிண்ட் வச்சு கொடுப்போம்ல டெசிமல்ஸ். அது இல்லாம வர எல்லா நம்பரும் இண்டீஜர்ல தான் வரும். அடுத்து வந்து ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா, ஃப்ளோட் வந்து இண்டீஜர். அதாவது டெசிமல்ஸ் தான் நம்ம ஃப்ளோட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது பாயிண்ட் வச்சு வருதுல்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். தென் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். சரிங்களா? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தீங்கனாலும். அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இப்போ வந்து 3 அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து ரியல் பார்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளஸ் குடுத்து ஒரு இமேஜினரி பார்ட் வரும். அந்த இமேஜினரி பார்ட்ல நீங்க ஜே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜே ஆட் பண்ணாதான் அது வந்து இமேஜினரி பார்ட். இப்போ நான் வந்து 3 பிளஸ் 7ஜேன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 3ன்றது ரியல் பார்ட், 7ஜேன்றது இமேஜினரி பார்ட். எப்படி வந்து நம்ம இது இமேஜினரி பார்ட்னு சொல்றோம்னா, இந்த ஜேவை ஆட் பண்ணோம்னா அது வந்து இமேஜினரி பார்ட். சரிங்களா? பைத்தான்ல வந்து இப்படிதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். நம்ம பைத்தான்ல போயிட்டு இத பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பைத்தான் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் இண்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இண்டீஜர்னா நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஆனால் டெசிமல்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்றேன். ஸோ வேர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு இதுல ஒரு இண்டீஜர் நம்பர் நான் ஸ்டோர் பண்றேன். 120 அப்படின்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் வந்து எப்படி வந்து இதோட டேட்டா டைப் நான் செக் பண்ணலாம் அப்படின்னா, டைப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ள அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன டைப்ன்றது வரும். இங்க பாத்தீங்கன்னா பைத்தான்ல வந்து இண்டீஜர் வந்து இன்ட் அப்படின்னு தான் காட்டும். INT. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். இந்த டைம் நான் வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாம், நான் டைரக்டாவே கொடுக்கலாம். இப்போ டைப் ஆஃப் கொடுத்துட்டு இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன். -300 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் நம்பர். இப்போ இதை நான் ரன் பண்ணனா இதுவும் இண்டீஜர் தான் காட்டும். ஏன்னா நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லைனா அது வந்து இண்டீஜர் தான் கன்சிடர் பண்ணிக்கும் பைத்தான். சரிங்களா? சரி, ஃப்ளோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் வந்தாலே ஃப்ளோட் தான். இப்போ நான் வந்து டைப்குள்ள ஒரு டெசிமல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ 35.75 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ டெசிமல்ஸ் வந்தாலே அது வந்து ஃப்ளோட் தான். இதே ஒரு கால்குலேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. லைக் டைப் கொடுத்துட்டு அதுல ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாம் நம்ம. ஸோ 3 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இதோட டைப் செக் பண்ணோம்னா ஃப்ளோட்னு வருது. ரீசன் என்னன்னா, நீங்க வந்து 3 2ஆல் டிவைட் பண்ணா என்ன அவுட்புட் வரும்? 1.5. இங்க டெசிமலா இருக்கு. இந்த டெசிமல் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளோட்னு வருது. சரிங்களா? அதாவது அவுட்புட்டா வர நம்பர் எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் அது வந்து அதாவது டெசிமல் ஃபார்மேட்ல இருந்தா அது வந்து ஃப்ளோட்னு கன்சிடர் பண்ணிக்கும். தென் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிரியேட் பண்றேன். ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட். டைப்குள்ள வந்து நான் உங்களுக்கு டைப் பண்ணிக்கிறேன். 5 பிளஸ் 7J அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டைப் செக் பண்ணா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரும். ஏன்னா இதுல ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கு. அதனால இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். வேர் 2 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு 100 பிளஸ் 20J அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் வேர் 2ல ஸ்டோர் பண்றேன். இதோட டைப் செக் பண்ணேன்னா இதுவும் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம கிட்ட ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கு. சரிங்களா? ஸோ ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டும் வந்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பூலியன். பூலியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ட்ரூன்றது அண்ட் ஃபால்ஸ் அப்படின்ற ரெண்டு தான் வந்து நம்ம பூலியன் சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு எவாலுவேஷன் இருக்கு, இல்லை ஏதாவது சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ அதை வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா அது வந்து பூலியன் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத சொல்லுவோம். பூலியன் அவுட்புட் சொன்னோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அது அவுட்புட்டா கொடுக்கும். ஆனால் நம்ம ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்ல மாட்டோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பூலியன் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எவால்வேஷன் பண்றோம்னாலும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பூலியன் ஆன்சர் வரும். சரிங்களா? இப்போ பூலியன்னா டோட்டலி உங்களுக்கு என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்ம பைத்தான்ல பார்க்கலாம் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்றத.
பூலியன்ல இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம பேசியிருந்தோம். லைக் இப்போ ஜஸ்ட் நான் ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். பைத்தான்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. ட்ரூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பைத்தான்ல 1 சரிங்களா? ட்ரூக்கு வந்து வேல்யூ 1 அண்ட் ஃபால்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 பைத்தான்ல. இது ஞாபகம் வச்சுக்கங்க. ட்ரூவோட வேல்யூ 1 ஃபால்ஸோட வேல்யூ 0. இப்போ நான் வந்து டைப் கொடுக்குறேன். டைப் ஆஃப் ட்ரூ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது என்ன காட்டும்னா பூலியன். பிகாஸ் ட்ரூன்றது பூலியன் அண்ட் சேம் ஃபால்ஸ் கொடுத்தீங்கனாலும் பூலியன் தான் வரும். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். லைக் 10 அப்படின்ற ஒரு ஸ்மால் நம்பர் கொடுக்குறேன். 10 வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னு நான் பைத்தான்ட்ட கேட்குறேன். சரிங்களா? 10 வந்து கிரேட்டர் தென் 5 பைத்தான்ட்ட கேட்குறேன். ஸோ அது என்ன அவுட்புட் கொடுக்கும்? ட்ரூ. பிகாஸ் 10 வந்து கிரேட்டர் தென் 5 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பூலியன் ஆன்சர்ஸ் தான் வரும். ட்ரூ ஆர் இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது வேல்யூஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா. இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பைத்தான்ல. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து சும்மா ஒரு சின்ன வேரியபிள் கிரியேட் பண்றேன். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து டேட்டா அப்படின்னு நான் ஸ்டோர் பண்றேன். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ அப்படின்றத எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஏடி ஏ அப்படின்றத எடுத்துக்கிட்டு இது இங்க இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக நான் கேட்கிறேன். இன் அப்படின்னு சொல்லி வேர் ஒன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஏ இன் வேர் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஏ வந்து வேர் ஒன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பைத்தான்ல. அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பூலியன் அவுட்புட் தான் வரும். சரிங்களா? பூலியன் அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை நம்பரோ எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இல்லை டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னாலே அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து டெக்ஸ்டா இருக்கலாம், இல்லை நம்பர்ஸா இருக்கலாம், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃப்ளோட்டா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி சிங்கிள் இல்லை டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம பைத்தான்ல பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்ல இங்க ஒரு வேரியபிள் நான் புதுசாக கிரியேட் பண்றேன். இதுல வந்து நான் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டோர் பண்றேன். ஸ்ட்ரிங்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சிங்கிள் இல்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்தா ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லி. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு டைப் பண்றேன். இது நான் வந்து எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? வேர் 6ன்றதுல வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை டைப் செக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ன்றது எஸ்டிஆர்னு காட்டும். எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங். சரிங்களா? இப்போ இதே வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நம்பர் ஒரு டெசிமல் நம்பரை ஒரு ஃப்ளோட்டை நான் ஸ்டோர் பண்ணி அதோட டைப் செக் பண்றேன். அது ஸ்ட்ரிங் தான் வரும். என்ன ரீசன்னா இது வந்து நான் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். கோட்ஸ்குள்ள வந்துட்டாலே அது என்ன டேட்டா டைப்னாலும் சரி. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கோட்ஸ் கொடுக்கல. கோட்ஸ்குள்ள கொடுத்தாலே பாருங்களேன் அது வந்து ஸ்ட்ரிங்னு தான் காட்டும். அது என்ன டேட்டா டைப்பா இருந்தாலும் சரி, லைக் அதர் டேட்டா டைப்பை நம்ம கோட்ஸ்குள்ள கொடுத்தோம்னா கூட ஒரு நம்பரா இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தான் பைத்தான் எடுத்துக்கும். இதெல்லாம் தான் பைத்தான்ல இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸ். இதோட பேசிக் டேட்டா டைப்ஸ் டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன்.